சின்ன மாப்பிள்ள நம்ம வீட்டோட புது உறவு தல தீபாவளி கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஒரு கையில வந்து நாங்க வந்து கரண்டியை கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவன் ஆணு பெண்ணு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லாம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. காரணம் எங்களுக்கு வந்து அம்மா கிடையாது, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே கவனிச்சிருவாங்க. தல தீபாவளி கொண்டாட வந்தவரே எங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவரு கையால தான் இன்னைக்கு எங்களுக்கு சோறு. பிரியாணி அருமையா வரும். எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். வீடியோக்காக இல்ல, அம்மா இல்லாத ஃபேமிலிலாம் இந்த கவனிக்கிற ப்ராப்ளம்லாம் நிறையவே இருக்கும். அது இல்லாதவங்களுக்கு தான் இந்த அருமை வந்து தெரியும். ஏன்னா அவங்க ரேஞ்சுக்கு வந்து யாராலுமே கவனிக்க முடியாது இல்லையா. அம்மா தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்த மருமகளாம் அமைஞ்சிட்டாங்க. தீபாவளி கிஃப்டாமா அவுட்டு வீடியோ பாருங்க, நைட்டு வெடிச்சிருவோம், கலர் கலரா பறக்கும். இது வந்து 2 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி நல்லா சுட சுட பண்ணியிருக்கிறாரு மாப்பிள்ள. குறைகள் எதுவும் உண்டா பிரியாணியில? சூப்பரா இருக்கா? ஓகே. தல தீபாவளி எப்படி வரல? நீங்க செஞ்ச பிரியாணி உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சும்மா பொய்யில சொல்லக்கூடாது, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். நல்லா இருக்கு, நல்லா செமையா பண்ணியிருக்காரு. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டா இருந்துச்சு, நல்லா வெந்து இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, திருப்தியா.